பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட தேடி வர்றது தான் ஏற்ற இடம். அவர் தான் நமக்கு இருக்கிறதுலே சிறந்ததை வாழ்வில் தருகிறார். தேர்ந்தெடுத்து பார்த்து பார்த்து ஒரு அப்பாவை போல் பார்த்து தருகிறார். மத்தேயு 7:7 இன்று சிறந்ததை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்று இதை வாக்காக ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிறார். என்கிட்ட கேளுப்பா, என்கிட்ட கேளுமா என்று. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. அவன் நாங்கள் வெளியே சாப்பிட போகும்பொழுதெல்லாம் பர்கரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஆனால் 2-3 கடைக்கு போயிருந்தோம். அதில் எல்லாம் இன்னும் இது சரியில்லையே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லையே, நல்ல பர்கராகவே இல்லையே, இது மிஸ் ஆகுது, அது மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருந்தான். நல்லாவே இல்லையேப்பா அப்படின்ட்டு. அவன் சொன்னான், நான் இந்த நல்ல பர்கரை இந்த இடத்துல கண்டுபிடிக்கிற வரைக்கும் விட மாட்டேன் என்று ஒவ்வொரு கடைக்கும் அவன் போய் பர்கரை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். பல மாதங்களுக்கு அப்புறம் திடீரென்று அவன்கிட்ட ஒரு கால் வந்துச்சு. ஏய், நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, பெஸ்ட் பர்கரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ, ரொம்ப ருசியாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு, நீ வா சாப்பிடு வா அப்படின்னு ஒரே சந்தோஷம் அவனுக்கு. அன்னைக்கு தான் அவனுக்கு நிறைவு வந்தது. ஒருத்தன் பர்கருக்காக இவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சு சிறந்ததை அவன் முயற்சியெல்லாம் போட்டு எடுத்துக்கொள்ளும் பொழுது எவ்வளோ அதிகமாக நம்ம இன்னும் ஜெபத்தில் நம் காரியங்களை கேட்கணும், விசுவாசமாக கேட்கணும். பிரியமானவர்களே, நீங்கள் அலைஞ்சு தெரியக்கூட வேண்டாம், என்னிடம் வந்து கேளுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஒரு வழியை உண்டாக்குறேன், நான் உங்கள் வாழ்க்கையில் சேரும்படி செய்கிறேன், எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நீ என்னையே நம்பியிரு, பதற்றப்படாத, அலைய வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி ஆண்டவர் எளிதாக நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு வந்து தர மனதுள்ளவராக இருக்கிறார். அவ்வளோ அன்பான என்கிட்ட உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள், உங்களுக்கு வேண்டியதை தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் கட்டளையிடுவேன், இந்த உலகம் உங்களுக்கு பரிமாறும்படி நான் செய்வேன், நீங்கள் அதை கண்டடையும்படி வாசலை திறக்க செய்வேன், எல்லாத்தையும் நான் ஒழுங்கு பண்ணி தருகிறேன் என்று ஒரு அப்பாவின் உள்ளத்தை கொண்டவர் நம்ம இயேசு நமக்கு செய்து முடிக்கிறதாய் சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகள் அவர் மீது தான் நம்பிக்கையாக இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறார். தன் உழைப்பினால் வந்துருமோ, தன் தாளந்தினால் பெருக்கம் கிடைக்குமோ, வெற்றி கிடைக்குமோ, இல்லை யாரோ இந்த உலகத்தில் அவர்களுக்கு செய்து முடிக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் சால்வ் ஆயிருமோ என்று அவர் வேற யாரையோ நம்பி இருக்க விட மாட்டார். என்னை நம்பியிரு, நான் உனக்கு அற்புதமாக அந்த காரியத்தை வாழ்வில் கொண்டு வரேன். நான் உனக்கு ஆசீர்வாதமாக என் வாசல்களை திறந்து ஆசீர்வாதங்களை பொங்கி வரும்படி செய்வேன். எல்லாம் என்னால் செய்து முடிக்கப்படும். அது எந்த மனுஷனும் செய்யக்கூடாத பெரிய காரியமாய் சேரும். நீயே ஆச்சரியப்படும், இப்படி எப்படி ஒரு காரியம் நம் வாழ்வில் நமக்கு தகுதியே இல்லாமல் சேருகிறது என்று ஆச்சரியப்படுவோம். ஆண்டவர் அப்படி கிரியை செய்கிறார். நேரத்திலையும் பெற்றுக்கொள்வோமா? அப்பா, எங்களுக்கு நீர் மனம் இறங்கினவராய் உன் பிள்ளையாய் எங்களை கருதுவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உன் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சிறந்ததாய் தகப்பனாய் நீரே செய்து முடித்து தருவதற்கு மனதுள்ளவராய் இருக்கிறீர் சுவாமி. அப்பா, அதற்கு நன்றி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்படி கொள்ள பாசத்தை நீர் எங்கள் மீது வைத்திருப்பதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. நிச்சயமாய் உன் பிள்ளைகளுக்கு தலை சிறந்ததை அவள் வாழ்வில் கூட்டி கொடுப்பீர் சுவாமி. அவர்கள் மனதை அறிந்திருக்கிறீர், இப்போ பார்க்கிறீர் சுவாமி. உங்கள் ஏக்கங்களை பார்க்கிறார், உங்கள் தேவைகளை பார்க்கிறார், உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட நீங்கள் இப்பொழுது கதறி சொல்லுங்க, அப்பா என் பிரச்சனையை தீர்த்தருளும், முடிவடையட்டும் சுவாமி. ஆண்டவரே, இன்று என் தேவை சந்திக்கப்படட்டும், என் ஆசையை வாழ்க்கையில நிறைவேற்றும் அப்பா என்று கொடுங்க, நம்பி கொடுங்க. இந்த நேரத்திலே பரலோகத்திலிருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் வழங்கும்படி போஷிக்கிறார். பிரியமானவர்களே, வழங்கும்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அந்த வாசலை திறக்கிறார். எல்லா விதமான கிருபையும் அதற்கு உங்களுக்குள் இறங்குகிறது, ஞானம் இறங்குகிறது. அந்த வழியில் ஆண்டவர் செல்ல வேண்டிய வழியில், வெற்றி பெற வேண்டிய வழியில் நடத்தும்படி எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் சேருகிறது. கூட்டி கொடுக்கிறார்.
செய்கிறார். ஏற்ற துணை உண்டு பண்ணி உங்களோடு சேர்க்கிறார். மகிழ்ந்த அந்த திருமணத்திற்குள் காலெடுத்து வையுங்கள். இப்பொழுதும் வேலையில் அபரிவிதமான பெருக்கத்தையும் புகழையும் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் தலைகீழாக உங்க சூழ்நிலையை மாற்றுகிறார். எதுக்கும் உதவாதவன் என்று சொல்லுகிறார்கள், ஆண்டவர் அந்த பெயரையை மாற்றி போடுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எல்லா ஆற்றலையும் கூட்டி கொடுத்து உங்களை செழிக்க பண்ணுகிறார். ஆண்டவர் கிருபையாய் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு இறங்குகிறார். நன்றி செலுத்தி உங்கள் ஆசைகளை பெற்றுக்கொள்ளுங்க. தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே நீங்க கேளுங்க பிரியமானவர்களே, சகலம் உங்களுக்கு கொடுக்கப்படும். காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இயேசு அழைக்கிறார் தொலைபேசி ஜெபகோபுரத்துக்கு கால் பண்ணி டாப் ரேங்கை பெற்றுக்கொள்கிறாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஒரு பெற்றோராக இருந்தால் இப்போவே கால் பண்ணுங்கள். எங்கள் ஜெப வீரர்கள் உங்களுக்கு ஜெபித்து ஆண்டோடைய வெற்றியை பெற்று கொடுக்கறதற்கு அவர்கள் ஆவலாக காத்துட்ருக்குறாங்க. இப்பொழுதே இந்த திரையில் பார்க்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சாட்சிகள் பெற்றிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி இந்த நம்பருக்கோ இமெயிலுக்கோ எழுதுங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ப்ரேயர் கார்டு வச்சுருக்கிறோம், அதையும் இந்த QR கோடில் டவுன்லோட் பண்ணலாம். வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. இன்னும் இதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருங்க. God bless you richly.